ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இப்போ காளான் பெப்பர் கிரேவி தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை வந்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்குவோம். அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ரெண்டும் வந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஒரு மாதிரி வாடடிக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், நம்ம வந்து பெப்பரும் வந்து சேர்ப்போம் லாஸ்ட்டாக, அதனால் பார்த்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி செம்பில் ஒரு செம்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வந்து கொஞ்சம் அந்த கொலங்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரட்டும் வதங்கி. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு அந்த பட்டன் காளான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சிப்பி காளான் மாதிரி இருக்கும், அது ஆட் பண்ணுறீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து தேவை ஒரு காளான், அவ்வளோதான். எந்த வெரைட்டியாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காளான் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே வந்து வதங்கிடும். வதங்கினதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் வந்து பெப்பர், 1 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் கூட போதும். ரொம்ப நேரம்லாம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. 3 மினிட்ஸ் வதக்கிட்டு இந்த கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் வந்து கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக அந்த மாதிரி தூவி கார்னிஷிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது பேர் வந்து காளான் பெப்பர் கிரேவி. ஆமாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்டில் ட்ரை பண்ணவங்க வந்து ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.